காலையில் நல்லக்கண்ணு ஐயாவினுடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். காலையிலேருந்து ஒரே ஸ்டேட்டஸ் மயம், வீர வணக்கம், செவ்வணக்கம், தோழரே, அதுவே இதுவேன்னு. டே, அவர் இவ்வளோ நாள் நம்ம கூட தான்டா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் நம்ம ஆளுங்களை நிறைய பேருக்கு டியர் காம்ரேடுக்கான உண்மையான மீனிங் என்னன்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் அது ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் நடிச்ச படம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு தலைவர் நம்மளுடைய சம காலத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது அவர் இறப்புக்கு பிறகுதான் நமக்கு தெரியுதுல. நாம தான் அடுத்தவன் ரீல்ஸ் பார்க்கறதுலையும் அவன் பெட்ரூம்குள்ளேயும் பாத்ரூம்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுலையும் ஃபுட் ரிவ்யூஸ் பார்க்கறதுலையுமே பிஸியாக இருந்திருக்கோமே. கருணாநிதியை விட 100% அப்பழுக்கற்ற பரிசுத்தவாதி. எந்தவித குற்ற வழக்குகளும் கிடையாது, கிரிமினல் வழக்குகள் கிடையாது, சொத்து குவிப்பு வழக்குக்கு சிறை சென்று வரல, திகார் சிறைக்கு போல, சிபிஐ, இடி, ஐடிக்கில இருந்து அவருக்கு சம்மன் வரல, விசாரணைக்கு ஆஜராகல, கூண்டுல ஏறி குற்றவாளி கூண்டுல ஏறி நின்று கை கட்டி யாருக்கும் பதில் சொல்லல. இப்படி ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்காததுக்கு அந்த நாற்காலிக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு சொல்லணும். இவரையும் ஒரு எலெக்ஷன்ல தோற்கடிச்ச அந்த தார்மீக பெருமை நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு இருக்கு. இந்த பெருமெல்லாம் 7 ஜென்மத்துக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் மங்காத இடம் பெற போகின்ற பாவ கதைகள். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா? சமீபத்தில் சங்கரையா, அதுக்கப்புறம் நல்லக்கண்ணு ஐயா அரசியல் வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில இருந்தோம். இவங்கெல்லாம் எப்படி 100 வயசுக்கு மேல ஒரு நிம்மதியான, ஒரு நிறைவுற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க? ஏன்னா இவங்க யாருக்கும் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் வரிப்பணத்தை திருடி ஊழல் செஞ்சு தன்னுடைய பரம்பரைக்கும் சொத்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லாம இருந்துச்சு. அதனால கோர்ட்டு படிக்கு ஏறி இறங்காத, மடியில கனம் இல்லாத ஒரு நிம்மதியான, எளிமையான பொது உடைமை வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இவர்கள் தான் உண்மையான மக்கள் தலைவர்கள்.